ஸ்வீட்டோ காரமோ அது SVS கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட், ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். வணக்கம், என் பேரு டாக்டர் SB நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரத்த சோகை, அனீமியா அப்படின்னு சொல்லுவோம்ல, அனிமிக்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் என்னென்ன சாப்பாடுலாம் சாப்பிட்டோம்னா அது ரத்தம் ஊறுறதுக்கான விஷயங்கள் இருக்கு அப்படின்றது. இதை தாண்டியுமே சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரத்த சோகை வந்து இருந்துட்டே இருக்கும். என்னதான் வந்து ஃபுட் ஐட்டம்லாம் நல்லா வந்து சாப்பிட்டு ஆரோக்கியமா வந்து இது பண்ணாலுமே அவங்களுக்கு சில பேருக்கு ரத்த சோகை இருக்கும். இது எதனால அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து நமக்கு வந்து ரத்தம் வந்து எங்க இருந்து நமக்கு ஊறுதுன்னா எலும்புல இருக்க ஜவ்வுல இருந்து தான் ஊறுது. அந்த ஜவ்வுல வந்து நமக்கு ப்ரொடக்ஷன் அந்த இடத்துல இருந்து தான் வரனால அங்க வந்து நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நமக்கு ரத்த சோகை உண்டு பண்ணும். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து ரத்த அணுக்கள் வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு ரீசன், ஒரு இரும்பு சத்து அந்த மாதிரி குறைபாடுனால இல்லாட்டி நியூட்ரிஷன் ஏதோ ஒரு சத்து குறைபாடுனால நமக்கு வந்து ரத்த சோகை உண்டாகுது அப்படின்னால பிளட்ல வந்து நமக்கு வந்து ஹீமோகுளோபின் இல்லாட்டி RBCs லெவல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும் போது நமக்கு வந்து அளவு வந்து கம்மியா இருக்கும். லேடிஸ்க்கு தான் இது வந்து ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எதனாலனா உங்களுக்கு மாசம் மாசம் அந்த தீட்டு போறனால அது திருப்பி வந்து ஃபார்ம் ஆகி வர்றதுக்கு நமக்கு வந்து டைம் எடுக்கும். உங்களுக்கு வந்து ரத்த சோகை இருக்கு நம்ம ஒரே ஒரு வார்த்தையில் நம்ம சொல்லிடலாம். பட் ஆனா இதுல வந்து ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு. எது என்னென்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வந்து எடுத்தோம்னா நியூட்ரிஷன் தான். இரும்பு சத்து நமக்கு கம்மியா இருக்கு உடம்புல அப்படின்னா நமக்கு வரும். ரெண்டாவது ரீசன் நியூட்ரிஷன், அதாவது விட்டமின் B12 வந்து ஃபோலிக் ஆசிட் நமக்கு வந்து ஃபோலிக் ஆசிட் சொல்றது இது வந்து உங்களுக்கு கம்மியா இருந்ததுன்னா நமக்கு வந்து ரத்த சோகை வரும். இன்னொன்னு ஒரு ரீசன், முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான வந்து உங்களுக்கு வந்து ரத்த உதிர்வு இருக்கு, நமக்கு வந்து ரத்த போக்கு இருக்கு, மென்சஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியா போகுது, இல்லாட்டி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, ஏதோ ஒரு ரீசன்னால நம்ம ரத்தம் வந்து நமக்கு வந்து போயிருக்கு அப்படின்னாலும் நமக்கு வந்து டக்குன்னு வந்து ஒரு அனீமிக் மாதிரி நமக்கு ரத்த சோகை வந்து நமக்கு பிளட்ல வந்து உண்டாகும். திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆயிடும். திருப்பி அடுத்த மாசத்துக்குள்ளயோ இல்லாட்டி அந்த ஆக்சிடென்ட் வந்து உங்களுக்கு சரியாயி நீங்க வந்து சரியா ஆரம்பிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு சரியாயிடும். பட் ஆனா அதையும் மீறி உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குன்னா வேற என்ன ரீசன் அப்படின்றது பார்க்கணும். இந்த ரத்த சோகன்றது ஒரு சின்ன ஒரு சிம்டம் தான். நமக்கு வந்து ரத்தம் வந்து கம்மியா இருக்குது, கம்மி அளவு வந்து நமக்கு ஹீமோகுளோபினும் RBCs வந்து கம்மியா இருக்குன்றது ஒரு சிம்டம் தான், நமக்கு ஒரு அறிகுறி தான். பட் இது எதனால அப்படின்றதுதான் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது. யூஸ்வலா பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்களுக்கு இல்லாட்டி ஒரு அடல்ட்ஹுட் ஸ்டேஜ்ல ஒரு லேடிஸ்க்கு ஜென்ஸ்க்கோ நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது. முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுல நமக்கு புழு இருக்கு அப்படின்னாலும் நமக்கு ரத்த சோகை வரும். ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எல்லா சத்தையும் இந்த புழுக்களே வந்து சாப்பிட்றோம். அப்ப நமக்கு வந்து என்ன ஆகும்னா ரத்தத்துல வந்து நமக்கு வந்து ஹீமோகுளோபின் வந்து ஏறவே ஏறும். அந்த ஒரு ரீசன்னாலையும் நமக்கு வரும். இன்னொரு ரீசன் என்னன்னா உங்களுக்கு வந்து அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கு. சில பேருக்கு வந்து நல்லா சாப்பிடுவாங்க, ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த ரத்தம் வந்து அவங்களுக்கு ஏறவே ஏறாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல இந்த இரும்பு சத்தை வந்து நம்ம உடம்பு வந்து எடுத்துக்க மாட்டேங்குது அப்படின்னாலும் நமக்கு இந்த ரத்த சோகை நமக்கு ப்ராப்ளம் வரும். சில பேருக்கு நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரொடக்ஷன், இந்த ஜவ்வுல இருந்து வர ப்ரொடக்ஷன்லயே ப்ராப்ளம் இருக்கும், இந்த ஜீன்லயே ப்ராப்ளம் இருக்கும். சோ அதனால அந்த ரத்த அணுக்களோட ஷேப்பே வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அது சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து சில பேருக்கு வந்து மலேரியா இந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரத்த அணுக்களையே அது வந்து கொஞ்சம் ரொம்ப வந்து டிஸ்ட்ரக்ஷன் பண்ணிடும். சோ அதனால வந்து சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னு ஜெனட்டிக்கலாவே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ரொடக்ஷன், அந்த ஜவ்வுல இருந்து வர ப்ரொடக்ஷன்லயே ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த மாதிரி சிக்கிள் செல் அனீமியான்ற ஒரு டைப் ஆஃப் அனீமியா இருக்கு. ஈவன் வந்து தலசீமியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு. அதுலலாம் வந்து ஜெனட்டிக்கலாவே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷனே வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். RBC ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப உங்களுக்கு கம்மியா இருக்கனால சில பேருக்கு வந்து பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ரத்தமே ஏத்துற மாதிரி இருக்கும். எவ்ரி வந்து 3 months அந்த மாதிரி வந்து பிளட் ஏத்துறதே அவங்களுக்கு ரத்த அணுக்கள் RBC செல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுறதுலயே அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அதனால அந்த கவுண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 6 சில பேருக்கு தாண்டவே தாண்டாது உங்களுக்கு. சோ ஈவன் பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ்க்கு நிறைய வந்து உங்களுக்கு வந்து ரத்தம் வந்து தேவைப்படும். ஏன்னா உள்ள வந்து குழந்தை வந்து வளர்ந்துகிட்டே இருக்கு, ஒவ்வொரு டேலயும் நிறைய டெவலப்மெண்ட் இருக்கும். சோ அதனால வந்து இரும்பு சத்து மாத்திரை எல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த ரத்த சோகைக்கு வந்து உள்ள சிம்டம்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வீக்கா வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப அதிகப்படியா வந்து சோர்வா வந்து ஃபீல் பண்ணுவாங்க. இப்ப ரத்தம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கனால நம்ம முக்கியமா வந்து தலைக்கு வந்து போற ரத்த நாளங்கள் வந்து நம்ம கழுத்துக்கு பின்னாடி முன்னாடி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஹார்ட் கஷ்டப்பட்டு பம்ப் பண்ணி அது மேல கொண்டு போகும். நமக்கு ரத்தமே ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டப்படுறதுனால பிளட் வந்து ரொம்ப கம்மியா தான் நம்ம தலைக்கு வந்து அளவு வந்து ரொம்ப கம்மியா போகுது அப்படின்றனால சில பேருக்கு வந்து தலை சுத்தல் வந்து உண்டாகும். சில பேர் பாத்தீங்கன்னா ஃபேஸே பாத்தீங்கன்னா ரொம்ப வெளுத்த மாதிரி இருப்பாங்க. நெகம் அந்த கண்ணுக்கு உள்ள அப்படிலாம் நம்ம பார்க்கும் போது பார்த்தோம்னா வெளுத்த மாதிரி இருக்கும். பிங்கிஷா இருக்கணும், ஒரு ரெட்டாவது லைட்டா இருக்கணும். ஆனா வந்து நெகத்துக்கு கீழே நம்ம அமுக்கி பார்த்தோம்னா லைட்டா வந்து அந்த மேல வந்து நமக்கு வந்து கொஞ்சம் செகப்பா வரணும். ஆனா சில பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து நீங்க அமுக்குனீங்கனாலுமே வெள்ளையா தான் ஃபார்ம் ஆகுமே தவிர ரொம்ப வந்து ரத்தமா உங்களுக்கு தெரியாது. நமக்கு ரத்த சோகை வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுன்னா உங்களுக்கு ரத்தம் ரொம்ப இல்லாதனால
அதனால வந்து கொஞ்ச தூரம் நடந்தாலே வந்து மூச்சு திணற மாதிரி சில பேருக்கு ஃபீல் ஆகும். சில பேருக்கு ஏதாவது வந்து சும்மா சாதாரணமா இருக்கும்போது படபடப்பா இருக்கிற மாதிரி சில பேர் வந்து சிம்டம்ஸ் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த சாக் பீஸ் சாப்பிடணும் போல அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது வந்து சாம்பல் சாப்பிடணும் அப்படி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த அரிசி நிறைய பேர் சாப்பிடுவாங்க. இதெல்லாமே வந்து ரத்த சோகையோட ஒரு சிம்டம் தான். இது பேர் வந்து பிக்கா அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து ரத்த சோகையை வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த தோன்றது இந்த பிக்கா அந்த சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்மியாயிடும். சில பேர் ரொம்ப ரத்த சோகை வந்து ரொம்ப இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா நெகமே வந்து உங்களுக்கு வந்து வளைஞ்சிருக்கும். ஒழுங்கா வந்து ஃபார்ம் ஆயிருக்காது. அந்த அளவு கூட சத்து இல்லாம இருப்பாங்க. கோயிலைன்கியா அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா ப்ராப்ளமுமே வந்து உங்களுக்கு நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சியோட சேர்ந்தது தான். பட் ஆனா இந்த ரத்த சோகையை வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி தாண்டியுமே நான் சொன்ன மாதிரி தலசீமியா, சிக்கல் செல் அனீமியா இந்த மாதிரி ரொம்ப ஜாஸ்தியான ப்ராப்ளமும் இருக்கு. சோ இதையும் நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. இதுல வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன்லயும் உங்களுக்கு வந்து இந்த டெஃபிஷியன்சியும் நீங்க கரெக்ட் பண்ணியும் உங்களுக்கு சரியாகல பட்சத்துல நம்ம இந்த இதெல்லாம் நம்ம வந்து தீவிரமா இதுல எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்த்து ஹோமியோபதியில வந்து நீங்க எடுக்கும் போது இதுல உங்களுக்கு நிறைய வந்து பாசிட்டிவ்ஸ் இருக்கு. என்னன்னா இது வந்து நம்ம டைல்யூட்டடா வந்து மெடிசன்ஸ் கொடுக்கறனால நம்ம சொல்ற மாதிரி இந்த கான்ஸ்டிபேஷனோ இல்லாட்டி வந்து உங்களுக்கு எந்த வகையான உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடையாது. உங்களுக்கு ரொம்ப டாக்ஸிக் வந்து நம்ம அயன் கண்டென்ட் ரொம்ப எடுக்கிறோம் இல்லாட்டி விட்டமின் வந்து ஜாஸ்தி எடுக்கிறனால ஏதாவது ப்ராப்ளம் அப்சார்ப்ஷன்ல ப்ராப்ளமா பர்ம்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமே வந்து உங்களுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து எடுக்கிறனால மெடிசன்ஸோட சைட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஸோ இது ரிலேட்டடா உங்களுக்கு எதுவும் வந்து டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.